உயரத்தில் இருக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நிலையை அடைகிறதுக்கு அவர் எத்தகைய இடையூறுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மனக்கிளேசங்கள், மன வருத்தங்கள், மாச்சரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் தாண்டி அவர் வந்திருக்காருங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அவரை பற்றி, அவர் புதுப்படங்கள் பற்றிய செய்திகள் இன்னும் நமக்கு வரலை. ஆகினால அவருடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி நம்ம விவாதிக்கிறது, நம்ம பேசுகிறது ஒரு நல்ல ஒரு இதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். பெரிய நடிகர்கள் காசு பணம் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தியேட்டர் கட்டுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க, தோட்டம் வாங்குகிறாங்க, பண்ணைகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல வளர்ச்சிகள் திட்டங்களில் காசை முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த மாதிரியெல்லாம் செய்யலை. பணம் வருவாய் வந்து கொண்டிருந்த கட்டத்திலும் அவர் வாடகை வீட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த வாடகை வீடு யாருடைய வீடுன்னு சொன்னால் நடிகை ஹேமமாலினியுடைய வீடு. சுத்தமாக துடைத்தெறியப்பட்டு முதல் மனைவியினால் அந்த வழக்கு நடைபெற்று முடிந்து சுத்தமாக வீடு துடைத்தெறியப்பட்ட பிறகு வாழ்கிறதுக்கு ஒரு வழி வேணும். அதுக்காக ஹேமமாலினி வீட்டை வாடகைக்கு இருந்தார். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது தான் ஸ்ருதிஹாசன் பிறந்தார். அதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். அதை இவருக்கு டைரக்ட் பண்ணணும் ஆசை. எப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தா, ஏன்னா நடிப்பில் அப்போ ஒரு தொய்வு நிலை இருந்தது திரையுலகத்தில். இவருக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வந்த நேரத்தில் நம்ம டைரக்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இது பண்ணிவிட்டு கேவி சார்கிட்ட போகிறாரு. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார்கிட்ட போகிறாரு. சார், நான் ஒரு கதை வச்சுருக்கேன், டைரக்ட் பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னாரு. அவர் தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு இதமாக பேசிக்கிட்டே அப்படியே அழைச்சிட்டு வர்றாரு. டேய், சொந்தமாக முதல்ல ஒரு குடிசை போட்டுக்கடா, குடிசை போட்டுக்கிட்டு உன்னுடைய நிலைமையை ஸ்ட்ராங் பண்ணிக்க. இப்போ நீ சாதாரண ஆளில் 2 பொன் குழந்தைகளுடைய தகப்பன், அதை மனசில் வச்சுக்க. ஆகவே டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நடிப்பில் கவனம் செலுத்து, அது உனக்கு கைவந்த கலை, நீ மேலும் உயரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த டைரக்டருங்கிற அந்த கனவை அப்போதைக்கு தடை போட்டு நிப்பாட்டிட்டார். அவர் அபூர்வ சகோதரர்கள் படம் பண்ணுற வரைக்கும் பயம்தான். வியாபார போட்டி, நட்சத்திர நாற்காலி ஆடிருமோ கவுந்துருமோ அப்படிங்கிற பயம். சம்பளம் 1.5 லட்சம் அந்த நேரத்தில் அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவார்னா 80,000 ரூபாய்க்கு கேமரா மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவார். அந்த இதுக்கு செலவு பண்ணிடுவார். மிச்சம் இருக்கிறத என்ன வச்சு குடும்பம் நடத்த முடியும்? ஒரு ஹேமாலினி வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஃபோன் வருது. அவர் தான் பேசுகிறாரு. அப்போல்லாம் இந்த செல்ஃபோன் கிடையாது, அந்த நேரத்துலலாம் செல்ஃபோன் கிடையாது. நான் ஆஃபீஸில் இருக்கேன், தேவி வார இதழில் தான் நான் சினிமா எடிட்டராக இருந்தேன். அப்போ அங்கே நான் பணியாற்றிய நேரத்தில் எனக்கும் கமல் சாருக்கும் நல்ல பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தே உண்டு. அண்ணா, இங்கே கொஞ்சம் வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னாரு. நான் உடனே வீட்டுக்கு போனேன். வீடு எங்கே இருந்ததுன்னா நம்ம நடிகர் முத்துராமனுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி மெயின் ரோட்டில் அந்த வீடு இருந்தது. அங்கே போனேன். அண்ணா, கொஞ்சம் பார்த்துக்கங்க, சரிகாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறேன், என்னமோ ஏதோ தெரியலை, நான் வேகமாக போகணும், நீங்கள் இங்கே வீட்டிலேருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டேன். அவர் போன கொஞ்சம் நேரத்துலேயே குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். நான் அப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்குறேன். என்ன நீங்கள் அப்படியே லாக் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதுபடி செஞ்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். சேலம் 1975 எங்கே ஷூட்டிங்னா சேலத்தில் ஷூட்டிங்கு. நடிகையர் திலகம், சாவித்ரி இவரும் நடிக்கிற சீன். அப்போ ஜெமினியோட கொஞ்சம் ஒரு முரண்பட்டு இருந்த காலகட்டம் சாவித்திரிக்கு, நடிகர் திலகத்துக்கு. அப்போ
இவர் பார்த்தோன்னா இவர் கொஞ்சம் பயங்கலந்த பக்தி. ஏன்னா இவர் சின்ன வயதில் அந்த அம்மாவனுடைய தோள் மீது போட்டு வளர்ந்தவர், தோள் மீது உட்காந்து வளர்ந்தவர், செமினி கணேசனுடைய கையால் வாழ்ந்தவர், இது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவர் அவர். அந்த தோட்டம் வந்து ஒரு பயபக்தியோட அம்மாக்கிட்ட உட்காந்துருக்கிறாரு, சாவித்திரியோட. இப்போ கொஞ்சம் வளர்ந்து கதாநாயகன் ஆகிட்டார்ல, உட்காந்துருக்காரு. இன்டர்வல், அதாவது லஞ்ச் டைம், அதுக்குள்ளே இவரை பற்றி ஏதாவது எவனாச்சும் சொல்லியிருப்பான்ல, இவர் முன்ன மாதிரி இல்லைம்மா, பல பெண்களோடலாம் தொடர்பில் இருக்கார், அது நல்லதில்லை, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாம்மா இருக்குது அப்படின்னு எவனோ போட்டு கொடுத்துட்டான் போல இருக்குது. சாவித்திரி அதை மனசில் வச்சுக்கிட்டு, கேள்விப்பட்டேன்ப்பா, நீ உங்கள் அப்பா மாதிரி ஆகிட்டியாமே, அப்பா மாதிரி வந்துட்டியாமேன்னு கேட்டது யாரை குறிச்சுன்னு சொன்னால் ஜெமினி கணேசனை வச்சு. ஏன்னா ஜெமினி கணேசன் அவனை அப்படித்தான் அவர் கூப்பிடுவார். அதாவது அந்த முதல் படத்தில் அந்த களத்துர்க்கன் அம்மாவில் அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை வச்சு அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க. அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். நல்லதில்லப்பா, வாழ்கிற வரைக்கும் நம்மளை எல்லாருமே உயர்த்தி பேசுவாங்க, நம்ம தாழ்கிறோம்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க, நம்மளோட கைகுலுக்கிட்டு இருந்தவன் கூட மூஞ்சி நம்மளை குத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட சினிமா உலகம் இது. அது வேணாம். இன்றைக்கி அப்பாவை 1 2 3 சொல்லி கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டார். அதாவது அந்த இது சொல்லுவாங்கள்ல 1 2 3 அப்படின்னு, அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னால் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ சொல்லி கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டாருப்பா, நீ எச்சரிக்கையாரு, அப்பா மாதிரி ஆயிடாத அப்படின்னு லஞ்சு பிரேக்கில் சொல்கிறாங்க. அப்போ தான் கமலுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. சொந்த வீடை பற்றி அதை நினைக்கவே இல்லை. 1981லேருந்து 2001 வரைக்கும் ஒரு 20 வருஷம் கமல் குடிகட்டி வாழ்ந்தார். அப்போ தான் அவர் அந்த அபூர்வ சகோதரர்கள் அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் அவர் சொந்தமாகவே வீடு வாங்குகிறார். இப்படி வளர்ந்தவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன். இன்றைக்கி அவர் ஒரு டெல்லி பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவை அலங்கரிக்கக்கூடிய ஆட்களில் முக்கியமானவர். முக்கியமான கேள்வியை தான் கேட்டிருந்தார் முதல் கேள்வியாக. டெல்லியில் இன்றைக்கி பொல்யூஷன் ஏற்பட்டு ஒரு மத்திய அமைச்சர் கூட, நிதின் கட்கரிங்கிறவர் கூட, இங்கே 2 3 நாள் என்னால் வாழ முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது, வாழ்ந்தேன்னா செத்து போயிடணுங்கிற ஒரு பயம் இருக்குங்கிறத வெளிப்படையாக சொன்னவர். அது சம்பந்தமாக, அந்த எத்தனால் பெட்ரோல் கலக்கிறது சம்பந்தமாக கேள்வி கேட்டவர் உலகநாயகன் கமல்ஹாசன் என்பதை மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் அதை நினைவுபடுத்துகிறேன். ஆக ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்குற அளவுக்கு இன்றைக்கி அவர் வளர்ந்துருக்காரு. சினிமாவும் வளர்க்கப்பட்டிருக்கிறது அவர்னால். இன்றைய சினிமாவினுடைய வளர்ச்சியில் அவருக்கு 3/4 பங்கு இருக்குது. 3/4 பங்கு அந்த சினிமாவின் முன்னேற்றத்தில் அவருக்கு 3/4 பங்கு இருக்குது. நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுங்கள், கமல் சார்னால் இல்லாமல் இந்த மாதிரி வளர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஏற்படுத்திய முன்னுதாரணங்கள் நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனம் விட்டு பேசுவாங்க எல்லாருமே. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அது தெரியாது. இப்போ உள்ள இளைஞர்களெல்லாம் அவங்களுடைய அந்த வசனங்களை கேட்டு, யாரோ எழுதி கொடுக்குற வசனங்களை கேட்டு பேசுகிறவங்க சினிமாவில் என்ன சாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்தால் அந்த சண்டை காட்சிகள், அந்த நடன காட்சிகள், ஒரு காலத்தில் நடன காட்சிகள் மூலம் உயர்ந்தவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன், அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் அதுவே ஜீவிதம், அதுவே ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலை. பல்வேறு மாற்றங்களை செஞ்சார். திரையுலகமும் வாழ்ந்தது, அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இதை ஏன் சொல்கிறேன்னா, சில சலசலப்புகள்லாம் இப்போ கிளம்பியிருக்கு. உலகநாயகனை குறை சொல்வதற்காகவே பிஜேபி நேர்ந்து விட்ட மாதிரி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம், வருகின்ற 2026 எலெக்ஷனில் கமலனுடைய பங்கு 80% இருக்குது. பிரச்சாரத்தில் 80% இருக்குது. பாக்கி 20% மற்றவர்களுக்கு இருக்குது. நான் மக்கள் நீதி மையத்தை மட்டும் சொல்கிறேன். நான் 80% மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனை நம்பிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லாத பேச்சாளர்களாக இல்லை, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க.
ஏன்னா 75 வருஷ காலம் கட்டி காத்த கழகம் அல்லவா. எக்கு கோட்டைங்க. இந்த எக்கு கோட்டையை வந்து எவனாலே ஓட்டப்பட முடியாது. எக்கு கோட்டையில் எவனாலும் முடியாது. அந்த கோட்டை பத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உலகநாயகன் கமல்ஹாசன் பாடுபடுறாரு. 80% இவர் பிரச்சார யூகம் இருக்குது. அதை பின்பற்ற உறுதி. திமுக இவர் வந்து நோ சொல்ல போகிறதில்ல, அரவணைச்சுக்குவாங்க. அதன் பிறகு இருக்கு வேடிக்கை அப்படின்னு சொல்லி நாளை சந்திக்கலாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.